யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியில் வீடொன்று விற்பனைக்காக வந்திருக்குது. ஒரு இடைக்காலத்து வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது. பிரதான வீதி ஓரமாகவே இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது. இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடு தான் விற்பனைக்காக வந்திருக்குது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை பகுதியில் எந்த இடம் அப்படி என்று பார்த்தோம்னு சொன்னால் கேகேஎஸ் பீச்சில் இருந்து ஒரு 600 மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணியும் வீடும் அமைந்திருக்குது. இந்த காணி வீடு சம்பந்தப்பட்ட முதலாவது தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு பயன்படுத்தக்கூடிய நிலையில் உள்ள இடைக்காலத்து வீடாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்க அதனுடைய தோற்றங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த வீடு அமைந்திருக்கிற காணின்ற சரியான அளவு திட்டம் 5 பரப்பை விட 5 குழி அதிகமாக இருக்குது. அதே நேரம் இந்த வீட்டுக்குள்ளுக்கு இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் 4 அறைகள், ஹோல் கிச்சன், அதே போல் நார்மல் பாத்ரூமோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடைக்காலத்து வீடு அமைந்திருக்குது. இந்த இடைக்காலத்து வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணின்ற 4 புறங்களையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 புறமுமே எல்லையிடப்பட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது. தூண் போடப்பட்டு வேலி அடைக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்குரிய வெட்டு கிணறு வெட்டப்பட்டிருக்குது. அதே நேரம் தண்ணியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பகுதியாகத்தான் இருக்குது. இந்த வீடு தவிர்ந்த வெளிப்புறத்தில் இந்த காணிக்குரிய சில மரங்கள், பயன்தரு மரங்களும் இருக்குது. ஒரு தென்னை மரம், விளாத்தி மரம் அப்படி என்று சொல்லி ஒரு சில பயன்தரு மரங்களும் இந்த காணிக இருக்குது. பிரதான வீதியோரமாகவே இந்த காணியும் வீடும் அமைந்திருக்கிறபடியாக பிரதான வீதியோரமாக 80 அடி முகப்பு இருக்குது. அதே நேரம் இந்த வீடு இந்த காணின்ற பின்பகுதியில் கட்டப்பட்டிருக்கிறபடியாக முன்பகுதியில் நீங்கள் என்ன வேணாலும் உங்களுடைய தேவைக்கு முதலீட்டு முயற்சிகளுக்கு செய்து கொள்ள முடியும். உதாரணமாக ஒரு கடையை கட்ட போகிறீங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு ஃபுட் சிட்டியை கட்ட போகிறீங்க, அப்படி இல்லைன்னா உங்களோட பெரிய வாகனங்களை கொண்டு வந்து பார்க் பண்ணக்கூடிய இடவசதி தேவை, அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு ஏதாவது தேவைகளுக்கு முதலீட்டு முயற்சிகளுக்கு பயன்படுத்த போகிறீங்க அப்படின்னு சொன்னாலும் முன்னுக்கு பெரிய இடவசதி இருக்கிறபடியே நீங்கள் இந்த காணியை உங்களுடைய விருப்பமான தேவைகளுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். யாழ்ப்பாணம் மாவட்டம் காங்கேசன்துறை பகுதியில் கேகேஎஸ் பீச்சில் இருந்து 600 மீட்டர் தூரத்தில் இருக்கிற இந்த காணி 5 பரப்பு 5 குழி காணி வீடு, இடைக்கால வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம். அடுத்தது இந்த காணிக்கு வீட்டுக்குரிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் விலை பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விலை தான். நீங்கள் நேரில் போய் பார்த்துட்டு உங்களுடைய விலையை கேட்டுக்கொள்ள முடியும். இந்த வீட்டுக்குரிய விலையை தெரிஞ்சு கொள்றதுக்கும் இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் என்ற விஷயத்தை தெரிந்து கொள்றதுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை வாங்க அப்படி என்று சொல்லி இதில் ஒரு தொலைபேசி இலக்கம் விழுந்து கொண்டிருக்குது. அந்த தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டம் காங்கேசன்துறை பகுதியில் இருக்கிற இந்த வீட்டையும் காணியையும் நீங்கள் விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது இந்த காணியை வீட்டை வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த இலக்கங்களை பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்கள்கிட்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது உங்களோட வீடு காணியில் விற்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் இந்த இலக்கத்துக்கு நார்மல் கோலூடாகவோ இல்லை வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படி என்று சொன்னால் நீங்களும் உங்களோட வீடு காணிகளை விற்பனை செய்து கொள்ள முடியும். யாராவது தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளுங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த உங்கள் நண்பன் யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் நிறைய காணிகள் வீடுகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் பார்க்குற காணிகள் வீடுகளில் ஏதாவது ஒரு காணிகள் வீடுகளை நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படி என்று சொன்னால் வாங்குறதுக்கு முதல் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய சட்ட ரீதியான ஆவணங்கள், உறுதிகள், தோம்புகள் அனைத்தையுமே நீங்களோ அல்ல துறை சார்ந்த சட்டத்தரணி ஊடாகவோ செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணக்கொடுக்கல் வாங்கலை செலுத்திக்க அவதானம் இருங்க. பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக இந்த விடயத்தை எல்லா வீடியோலையும் சொல்கிறது, இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது. இந்த வீடியோ பதிவு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோ பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதுபோல ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.